ஸ்ரீ குருபியோ நமக. துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்கு ஆம் தொடக்கு எல்லாம் அறுத்த நல் ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே. இது மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்தில் பிடித்த பத்து என்னும் பதிகத்தில் உள்ள 10வது பாடலில் உள்ள வரிகள். இன்பத்தை பற்றிய உபனிஷத் வாக்கு. எது அளவு கடந்ததோ அதுவே இன்பம். அல்பத்தில் இன்பம் இல்லை. அளவு கடந்ததை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை இன்பமே என்னும் சொல்லால் துதித்து பாடியுள்ளார். இப்பிரபஞ்சம் என்பது எல்லையற்றது, விரிந்து கொண்டே போவது. பிரபஞ்ச வடிவே சிவலிங்க வடிவம். மானுடர் யாக்கை வடிவு சிவலிங்கம் என்பது திருமூலரின் திருமந்திர சொல். உயிர்த்திரள் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே என்பது வள்ளல் பெருமானின் அருட்பெரும் ஜோதி அகவல் வாக்கு. அதாவது அரிதிலும் அரிதான மானுட வடிவம் கிடைக்கப்பெற்ற உயிர்த்திரள்கள் யாவும் ஒன்றே. அவை யாவும் இன்பமே எனும் சிவமயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனினும் இயல்பான இன்ப வடிவாக இருக்க வேண்டிய மானுட வடிவம் கொண்ட உயிர்த்திரள்கள் யாவும் தவறாக துன்பக்கடலில் மூழ்கி சிக்கி தவிப்பதாகவே தம்மை உணர காரணம் மாய பிறப்பு என்னும் இப்பிறப்பே. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி ஆன நல் சிவஜோதியால் இம்மாய பிறப்பிலிருந்து அறுபட்ட மணிவாசக பெருமான் தம்மை போன்றே இவ்வுலகில் உள்ள உயிர்த்தர்கள் யாவும் இம்மாய பிறப்பிலிருந்து நல் சோதியால் அறுபட்டு அவைகள் தம் இயல்பான இன்ப வடிவான சிவ வடிவு பெற வேண்டுமென தாம் பெற்ற அளவு கடந்த இன்ப உணர்வையே இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே என்பதாக மாணிக்க வாசக பெருமான் சொல்லிய இப்பாட்டின் பொருள் என கொள்ளலாம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திருமூலர் நாயனாரும் உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க என்று வள்ளல் பெருமானும் இவ்வாறே தம் இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றனர். திருச்சிற்றம்பலம்.